நீங்க நெறைய டைம் KFC போயிருப்பீங்க. ஆனா, இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. என்னன்னு சொல்றேன் வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, டி நகர்ல இருக்கிற KFCக்கு தான் போயிருந்தோம். KFCல தர அந்த ஃப்ரைட் சிக்கன் விங்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு போயிருந்தேன். போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்திலேயே பார்த்தா செம்ம கூட்டம் வந்துருச்சு. ஏன்னா லஞ்ச் டைம் கிட்ட நான் போயிருந்தேன். நான் போனது வெட்னஸ்டே போல. எனக்கு தெரியாது. ஏன்னா வெட்னஸ்டேல நெறைய ஆஃபர் போடுறாங்க KFCல. எனக்கு எப்பவுமே இங்க பெரி பெரி சீசனிங் போட்டா தான் கொஞ்சம் சாப்பிட முடியும். ரொம்பவே நல்லாருக்கும். சரின்னு எனக்கு பெரி பெரி சீசனிங், ஃப்ரெண்டுக்கு பெரி பெரி இல்லாம 2 பக்கெட் வாங்கியிருந்தோம். கூடவே பெப்சி அதுக்கப்புறம் ராப்லாம் கூட வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்தது போல 5 லெக் பீஸ் 299க்கு. ஸோ அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி தான் நாங்க வாங்கியிருந்தோம். ஆனா பெரி பெரி சீசனிங்லாம் அதில எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்துரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, KFCயோட பக்கெட் சைஸும் சரி, சிக்கன் சைஸும் சரி நெறைய இருக்கும். கொஞ்சம் பெருசாவுமே இருக்கும். ஆனா இப்ப சைஸையும் ரொம்ப குறைச்சுட்டாங்க. போர்ஷனுமே ரொம்ப சின்னதாயிடுச்சு. சரி நானும் என் ஃப்ரெண்டும் ட்ரை பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. பெரி பெரி சீசனிங் போட்ட KFC சிக்கன்லாம். ஆனா எனக்கு அந்த நார்மல் சிக்கன் பிடிக்கவே இல்ல கிளாசிக்கு. ஏன்னா உங்களுக்கு இறங்காது அந்த சிக்கனு. KFCல பார்த்தீங்கன்னா, சிக்கன் விங்ஸ் இருக்கு, சிக்கன் லெக் இருக்கு, சிக்கன் தைஸ் அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப்ஸ்லாம் இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சது சிக்கன் விங்ஸ் அதுக்கப்புறம் இந்த தைஸ் போர்ஷன் தான். ஏன்னா நல்லா கிரிஸ்பியா இருக்கும். அந்த எலும்போட சாப்பிடும்போது தான் அந்த ரியல் சிக்கன் டேஸ்ட்டே உங்களுக்கு தெரியும் ஃப்ளேவர்ஃபுல்லா. KFCல நீங்க சிக்கன் சாப்பிட போனீங்கன்னா, கண்டிப்பா பெப்சி வாங்கியே ஆகணும். ஏன்னா பெப்சி குடிக்காம இந்த சிக்கன் உங்களுக்கு உள்ள இறங்கவே இறங்காது. ஸோ நடுவுல கொஞ்சம் பெப்சி குடிச்சுக்கிட்டேன் நானும். கிட்டத்தட்ட அன்னைக்கு ரொம்பவே நெறைய வாங்கிட்டோம் போல பக்கெட்ல ஓவரா. ஏன்னா சாப்பிட சிக்கன் பீஸ் இருந்துகிட்டே இருக்கு. சரி நானும் கஷ்டப்பட்டு எப்படியோ சாப்பிட்டேன். கொஞ்சம் சூடா இருந்ததுனால எனக்கு சாப்பிடும்போது நல்லா ஈஸியா உள்ள இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்களோட சிக்கன் ராப் நான் சாப்பிட்டுருந்தேன். ஃபர்ஸ்ட் டைமா KFCல இந்த சிக்கன் ராப் சாப்பிட்றேன். உள்ள சிக்கன் அந்த ஃப்ரைட் சிக்கன் வச்சிருந்தாங்க. அதில எதில ராப் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, மைதால செஞ்ச பரோட்டா மாரி ஒரு இது மாரி வச்சுட்டு அதுக்குள்ள அந்த சிக்கன் ராப்ப போட்டு 2 விதமான சாஸ் போட்டிருந்தாங்க. சாஸோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நல்லா செட் ஆகல. ஏன்னா ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைல்ல இருந்துச்சு. லைக் நம்ம வீட்ல செய்ற காரக்குழம்பு மாரி இருந்தது டேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தயவு செஞ்சு KFC போனீங்கன்னா, இந்த சிக்கன் ராப்லாம் ஆர்டர் பண்ணிடாதீங்க. ஃப்ரைட் சிக்கனுக்கு வேணா பெஸ்ட்டுன்னே சொல்லுவேங்க. ஓவராலா எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா தான் இருந்துச்சு. நீங்களும் KFC போயிருந்தீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க.